Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 7, Applications of Differential Calculus. அதில் exercise 7.3, sum number 1 பார்க்கலாம். Explain why Rolle's theorem is not applicable to the following functions in the respective intervals. 3 subdivision கொடுத்திருக்காங்க. Rolle's theoremனா என்னென்ன condition satisfy ஆகும்னா continuous இருக்கணும் on closed intervalல, differentiable on open intervalல இருக்கணும், f of a equal to f of b. இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சுனாலுமே இட் இஸ் நாட் அப்ளிகபிள்னு சொல்லிடலாம். ஸோ அது எந்த இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன் இந்த மூணு சப்டிவிஷனுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். f of x equal to 1 by x modulus of where x belongs to closed interval -1, +1. see closed interval -1, +1 இதெல்லாம் எப்படி நீ செக் பண்ணிக்கணும்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதில் நெகட்டிவ் வேல்யூ இங்கே இருக்கும், பாசிட்டிவ் இங்கே இருக்கும். இதுதான் நம்ம ரியல் லைன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் இன்பிட்வீனில் தான் உனக்கு 0 இருக்கும். கரெக்டாக? ஸோ க்ளோஸ் இன்டர்வல் -1 to +1னா இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை வேல்யூஸும் சேர்த்திக்க, நாட் ஓன்லி 0, 0க்கு முன்னாடி 0க்கு அப்புறம் 0.5 டெசிமல்ஸ்லையும் கூட சேரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் தான் எக்ஸுங்கிறது எடுத்துக்கும். அதில் பர்டிகுலராக எக்ஸுக்கு 0 எடுத்துப்பார், பிகாஸ் டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. டினாமினேட்டர் எப்போ 0 ஆகுன்னு பார்க்கணும். எக்ஸுக்கு 0 போட்டுட்டிங்கன்னா 1/0, 1/0 இஸ் இன்ஃபினிட்டி ஆயிரும். இன்ஃபினிட்டினாவே நாட் கண்டினியூஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ்னு செக் பண்ணணும்னா எந்த இடத்துல இன்ஃபினிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0ங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கும். அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/0 இஸ் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x ஆர் மாடுலஸ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் 1/x is not continuous at x equal to 0ங்கிற இடத்துல it is not continuous. அது எங்க இருக்குது 0? in closed interval -1, +1. so not continuous நாவே understood, it is not differentiable in -1, +1. okay, not continuous நா கண்டிப்பா not differentiable, hence Rolle's theorem is not applicable. இதுவே second subdivision எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா அப்போ நாட் டிஃப்ரென்ஷியபிள் நம்மளுக்கு வேணுமான்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் நாட் கண்டினியூஸ்ன்னு போட்டிங்கனாவே போதும். அண்டர்ஸ்டுட்? இப்போ நாட் டிஃப்ரென்ஷியல்ங்கிறது நான் அதிகமாக தான் எழுதியிருக்கிறேன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்பவுமே டிஃப்ரென்ஷியபிள் ஆகாது. ஸோ அதனால இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நாட் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 கிடச்சிருச்சு. எப்போவுமே மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் ஹென்ஸ்ன்னு நான் சொல்லக்கூடாது. நாட் கண்டினியூஸுங்கிறது தனி கண்டிஷனு. இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறனால இட் இஸ் ஆல்சோ நாட் கண்டினியூஸ் இன் ஓப்பன் இன்டர்வல். இட்ஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் -1, 1. ஹென்ஸ் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸுக்கு 0 போட்டுட்டிங்கன்னா 1/0, தட் இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி கிடச்சிச்சினாவே நாட் கண்டினியூஸ் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனு நாட் கண்டினியூஸ் எந்த இடத்துல? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லை. அந்த 0 எங்கே இருக்குது? இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, +1. அடுத்தது என்ன? மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்னது? நாட் டிஃப்ரென்ஷியபிள். எங்கே? இன் -1, +1ல. ஹென்ஸ் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan x வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π. எப்போவுமே பாருங்கள் tan 90 வந்து இன்ஃபினிட்டி கொடுக்கும். அந்த 90ங்கிறது 0 to 180க்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்துட்டோம்னா அதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஹென்ஸ் tan x இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எந்த இடத்துல? π/2. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் tan xங்கிறது என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸோட வேல்யூ என்ன? π/2ல. ஸோ π/2ங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிறது. ஹென்ஸ் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். நீ வேணா அட் π/2 அது வந்து எங்கே? இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. இந்த π/2 எங்கே இருக்குது? க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, +1. ஹென்ஸ் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். அதுவே தேர்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டிங்கன்னா இது லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன். லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன் எப்பவுமே கண்டினியூஸாக இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் closed interval 2, 7. f of x is differentiable in open interval 2, 7 வந்துரும். பட் f of a equal to f of b ன்னு பார்க்கலாம். ஏங்கிறதுக்கு பதிலாக 2, f of 2 equal to 2 minus 2 log 2. அப்போ 2 minus log
இந்த 2 வந்து பவர் ரூல் அப்ளை பண்ணும்போது 2 ஸ்கொயராக மாறிடும். இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற 2 பவருக்கு போயிடும் 2 ஸ்கொயர். அப்போ 2 மைனஸ் லாக் 2 ஸ்கொயர் இஸ் 4. அதுவே எஃப் ஆஃப் 7 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 7 மைனஸ் 2 லாக் 7 ஆகும். ஸோ 7 மைனஸ் லாக் இந்த 2 பவருக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா 7 ஸ்கொயர். ஸோ 7 மைனஸ் லாக் 7 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 49. பாருங்கள் இந்த ரெண்டு வேல்யூஸும் நாட் ஈக்குவல். ஸோ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் நாட் ஈக்குவல். ஹென்ஸ் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள்.